வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வடக்கின் குரல் செய்திகளுடன். நீதியின் ஓலம் கையெழுத்து போராட்டத்தின் இறுதி நாள் இன்று. தமிழின அழிப்பு நீதிக்கான நீதியின் ஓலம் கையெழுத்து போராட்டம் கடந்த 23ஆம் தேதி செம்மணியில் ஆரம்பமாகியிருந்தது. பல அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்டு அநீதிக்கான நீதி கோரி அறிக்கையை சமர்ப்பிப்பதற்காக இப்போராட்டம் இடம்பெற்று வருகின்றது. அந்த வகையில் போராட்டத்தின் இறுதி நாளான இன்று கையெழுத்து வேட்டை யாழ்ப்பாணம் புத்தூரில் இடம்பெற்று வருகின்றது. விபத்தில் மாணவர்கள் உட்பட 3 பலி. குளியாப்பிட்டியில் சம்பவம். வடமேல் மாகாணம் குருநாகல் மாவட்டம் குளியாப்பிட்டியில் உள்ள பலப்பட்டி பிரதேசத்தில் இன்று புதன்கிழமை காலை இடம்பெற்ற விபத்தில் பாடசாலை மாணவர்கள் உட்பட 3 உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பாடசாலை மாணவர்கள் 13 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் கூறினர். பலப்பட்டி பிரதேசத்தில் பாடசாலை மாணவர்களை ஏற்றி சென்ற வாகனம் ஒன்றும் லொரி ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதால் இந்த விபத்து நேர்ந்ததாக போலீசார் தெரிவித்தனர். மாணவர்களை ஏற்றி சென்ற வாகன சாரதி சம்பவ இடத்தில் உயிரிழந்ததாகவும் காயமடைந்த மாணவர்களில் சிலரின் கவலைக்கிடமாக இருப்பதாகவும் கூறிய போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். பாடசாலை வாகனம் கடுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்தனர். ரணில் விக்ரமசிங்கவுக்கு இருதய சத்திர சிகிச்சை அவசியம். பிரதிபலிப்பாளர் தகவல். அரசியல் காரணங்களின் பிரகாரம் ஊழல் மோசடி குற்றச்சாட்டில் கைதான முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரது உடல்நிலை தொடர்பாக கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டு வருகின்றது. கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த ரணில் விக்ரமசிங்கவுக்கு இருதய சத்திர சிகிச்சை செய்ய வேண்டும் என வைத்தியசாலையின் பிரதிபலிப்பாளர் மருத்துவர் ருக்ஷான் பெல்லன ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். அவருடைய உடல்நிலை தற்போது நல்ல நிலையில் உள்ளது. ஆனாலும் இருதயத்தில் பல அடைப்புகள் உள்ளன. ஆகவே சத்திர சிகிச்சை செய்ய வேண்டும் என மருத்துவர்கள் பரிந்துரைத்துள்ளனர். தேசிய வைத்தியசாலையில் தற்போது இருதய சத்திர சிகிச்சை செய்ய முடியாது. ஏனெனில் பலர் காத்திருப்பு பட்டியலில் உள்ளனர். ஆகவே ரணில் விக்ரமசிங்கே தனியார் வைத்தியசாலையில் அந்த சிகிச்சையை விரும்பினால் செய்யலாம். அவ்வாறு இல்லையில் ஆக குறைந்தது 2 வருடங்கள் வரை அவர் காத்திருக்க வேண்டியிருக்கும். உடனடியாக சத்திர சிகிச்சை செய்ய வேண்டிய நோயாளர்கள் பலரும் வெளியில் காத்திருக்கின்றனர். ஆகவே முன்னுரிமை அடிப்படையில் இருதய சத்திர சிகிச்சைகளை செய்ய முடியாது. இதன் காரணமாக தனியார் வைத்தியசாலையில் மாத்திரமே ரணில் விக்ரமசிங்கே சத்திர சிகிச்சையை செய்ய முடியும் என்று மருத்துவர் பெல்லன மேலும் தெரிவித்துள்ளார். சாரதி அனுமதி பத்திரங்களை புதுப்பிக்க வேரஹராவுக்கு செல்வது கட்டாயமில்லை. காலாவதியான சாரதி அனுமதி பத்திரங்களை புதுப்பிக்க எதிர்காலத்தில் வேரஹரா அலுவலகத்திற்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை என்றும் அது தொடர்பான 1 மாதத்திற்குள் அவசர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஏற்கனவே முதற்கட்ட பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன என்றும் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் பிரதியமைச்சர் ஜனிதா கொடித்துவக்கு தெரிவித்தார். மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் வேரஹரா கிளையில் நேற்று கண்காணிப்பு சுற்றுப்பயணத்தில் பங்கேற்ற போது துணை அமைச்சர் இவ்வாறு கூறினார். சாரதி அனுமதி பத்திரத்தை பெறும்போது போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்தால் வழங்கப்படும் மருத்துவ சான்றிதழ் அச்சிடப்பட்ட நகலாக வழங்கப்படுவதால் பல முறைகேடுகள் நடப்பதாகவும் எதிர்காலத்தில் சான்றிதழை ஆன்லைனில் வழங்குவது குறித்து கவனம் செலுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். ஊழல்வாதிகள் மீது கடும் நடவடிக்கை. ஜனாதிபதி வலியுறுத்தல். ஊழல் குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் கடுமையான தண்டனையை எதிர்கொள்வார்கள். அனைத்து குடிமக்கள் மீதும் சட்டம் சமமாக அமுல்படுத்தப்படும் என்று இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று மீண்டும் வலியுறுத்தினார். புதிய சட்டம் இயற்றப்பட்டவுடன் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு ஒதுக்கப்பட்டு அனைத்து அரசு வழங்கிய வீடுகளும் அரசாங்கத்தால் திரும்ப பெறப்படும். எந்தவொரு தனிநபரும் தமது நிர்வாகத்தின் கீழ் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவராக இருக்க மாட்டார் என்றும் தெரிவித்துள்ளார். இதனிடையே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே ஜூலை கலவரம், யாழ் நூலக எரிப்பு, பட்டலந்த வதை முகாம் போன்ற சம்பவங்கள் இடம்பெற்ற காலப்பகுதியிலேயே கைது செய்திருக்க வேண்டும் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். தற்போது ரணில் கைதுக்கு எதிர்ப்பினை தெரிவிக்கும் வகையில் குப்பைகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்துள்ளது. ஆனால் அவர்களால் அரசாங்கத்தை ஒன்றும் செய்ய முடியாது. தற்போதைய கைது சின்ன விடயம்தான். ஆனால் எதிர்காலத்தில் மத்திய வங்கியில் இடம்பெற்ற பிணைமுறை ஊழல் தொடர்பாக மீண்டும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும். அத்துடன் ஊழல்வாதிகள் அரசு பணத்தை மோசடி செய்தவர்கள் மீது தொடர்ச்சியாக சட்டம் பாயும். காவல்துறைக்கு சுதந்திரமான வகையில் தங்களது கடமைகளை செய்வதற்கான சூழல் தற்போது ஏற்படுத்தப்பட்டுள்ளது எனவும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இத்துடன் வடக்கின் குரல் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் வடக்கின் குரல் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.